ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மேஷ ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சமசப்தம பார்வையாக அமர்வதால் அன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்த சாதகமான நாளாக அமையும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்கள் ஆளுமையும் ஈர்ப்புத் திறனும் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் பார்ட்னர்ஷிப் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் தேடி வரும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். அந்நிய நபர்களிடம் முக்கிய ஆவணங்களை பகிரும்போது கூடுதல் கவனம் தேவை. அன்றைய தினம் துர்க்கை அம்மன் அல்லது ஸ்ரீ அனுமனை வழிபட்டு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பிப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளையும் மன அமைதியையும் தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு வெற்றிகளும் தடைகளை உடைக்கும் ஆற்றலும் நிறைந்த நாளாக அமையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக முடியும். எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சாதுரியமாக முறியடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். சந்தையில் உங்கள் மதிப்பு உயரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமானம் வந்து சேரும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் உபாதைகள் குறையத் தொடங்கும். சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. சிறிய விஷயங்களை பெருக்காமல் விட்டுக் கொடுத்துச் செல்லவும். அன்றைய தினம் மகான் ராகவேந்திரர் அல்லது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வணங்குவது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரும். சந்திரன் துலாம் ராசியில் மிதுன ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் படைப்பாற்றலும் புத்தி கூர்மையும் நிறைந்த நல்ல நாளாக அமையும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். சுப செய்தி தேடி வரும். புதிய முதலீடுகள் செய்ய சாதகமான நாள். உங்கள் புதிய உத்திகள் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும். லாபம் சீராக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் படைப்பாற்றல் வெளிப்படும். பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூக முடிவு கிடைக்கும். காதலிப்பவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர புரிதல் கூடும். சந்திரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் மனதிற்குள் ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைத்து தேவையில்லாமல் அதிகம் கற்பனை செய்து கவலைப்படுவதை ஓவர் திங்கிங் தவிர்க்கவும். பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் பெரிய தொகையை முதலீடு செய்யும் போது நிதானம் தேவை. அன்றைய தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அல்லது பெருமாளை வழிபட்டு துளசி இலைகளை சமர்ப்பித்து வணங்குவது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளையும் மன அமைதியையும் தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் துலாம் ராசியில் கடக ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் 4ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு சுகபோகங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகும் நல்ல நாளாக அமையும்.
நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். மன அமைதி கூடும். தாய்வழி உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகளும் ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில், வண்டி வாகன தொழில் மற்றும் விவசாயத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வேலைப்பளு குறைந்தாலும் உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அதே நேரத்தில் வீடு அல்லது வாகன பராமரிப்பிற்காக சிறு தொகையை செலவிட நேரிடலாம். சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் பயணங்களின் போது சற்றே எச்சரிக்கையாக இருக்கவும். வாகனங்களை நிதானமாக இயக்கவும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். எனவே அவரது உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. அன்றைய தினம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டு அருகம்புல் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது உங்களுக்கு காரிய வெற்றியையும் மன அமைதியையும் தரும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் 3ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் சிறப்பான நாளாக அமையும். உங்களின் மன உறுதி அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளைத் தொடங்க சாதகமான நாள். போட்டிகள் குறையும். உங்களின் சாதுரியமான பேச்சால் புதிய வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் வேலைத்திறன் பாராட்டும்படியாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகச் செயல்படுவார்கள். நீண்ட தூரப் பயணங்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகள், தம்பி தங்கை மூலம் நல்ல உதவிகளும் சுப செய்திகளும் தேடி வரும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். புதிய வருமான வழிகள் தென்படும். கமிஷன், தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் மற்றும் ஊடகத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். சந்திரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்களை ஒருமுறைக்கு இருமுறை படித்துப் பார்ப்பது நல்லது. வீண் பிடிவாத குணத்தை தவிர்த்து மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பது சுமூகமான சூழலை உருவாக்கும். அன்றைய தினம் சூரிய பகவானை காலை நேரத்தில் வணங்கி காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது அல்லது சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் கன்னி ராசிக்கு 2ஆம் வீடான தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் தனஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு பணவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பேச்சால் காரிய வெற்றியும் உண்டாகும் சாதகமான நாளாக அமையும். உங்களின் சொல்லிற்கு மதிப்பு கூடும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் அல்லது கடன்கள் வசூலாகும். எதிர்பார்த்ததை விட பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வங்கிச் சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகள் செய்ய திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் பேசுவீர்கள். புதிய சலுகைகள் மூலம் விற்பனை இரட்டிப்பாகும். லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை நடத்த சாதகமான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் சுமூகமாக முடியும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுவையான உணவு உண்டு மகிழ்வீர்கள். சந்திரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கோபத்தில் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் ப்ராமிஸ் தர வேண்டாம். கண்கள் அல்லது பல் தொடர்பான சிறிய அசௌகரியங்கள் தோன்றி மறையலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அன்றைய தினம் ஸ்ரீலட்சுமி நாராயணர் அல்லது மகாலட்சுமியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வணங்குவது உங்களுக்கு மேலும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் உங்கள் ராசியான துலாம் ராசியில் துலாம் ராசிக்கு 1ஆம் வீடான ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திராஷ்டமம் கிடையாது. சந்திரன் உங்கள் ராசியிலேயே அமர்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் தெளிவான சிந்தனையும் சுறுசுறுப்பும் நிறைந்த சிறப்பான நாளாக அமையும்.
துலாம் ராசி சந்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜூன் 24, 2026 அன்றைய துலாம் ராசி பலன்கள் பின்வருமாறு. நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, மனக்குழப்பம் நீங்கி புதிய உற்சாகம் பிறக்கும். புதிய ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் தோற்றப்பொலிவு கூடும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் மூலம் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரும். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு உயரும். சுயமாக முடிவெடுத்து காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான மற்றும் சுமூகமான சூழல் நிலவும். வாழ்க்கைத் துணை உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவார். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணப்புழக்கம் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சில நேரங்களில் மனநிலையில் சிறிய ஏற்ற இறக்கங்கள், மூட் ஸ்விங்ஸ் அல்லது அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்படும் சூழல் வரலாம். முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு அஜீரணக் கோளாறுகள் அல்லது தலைவலி வந்து நீங்கலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். அன்றைய தினம் ஸ்ரீ ரங்கநாதர் அல்லது மகாலட்சுமியை வழிபட்டு வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பித்து வணங்குவது உங்களுக்கு மன அமைதியையும் இரட்டிப்பு நன்மைகளையும் தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் ராசியில் விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு சுப செலவுகளும் ஆன்மீக பயணங்களும் சுமாரான பலன்களும் நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி சந்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜூன் 24, 2026 அன்றைய விருச்சிக ராசி பலன்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஆன்மீக பயணங்கள் அல்லது சுபகாரியங்களுக்கான தூரத்து பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்களின் உழைப்பால் லாபம் சுமாராக இருக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வர்த்தகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்றே அதிகமாக இருக்கும். உங்களின் வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாகச் செய்வது நல்லது. குடும்பத்தில் சுப செலவுகள், சுபகாரியங்கள், ஆன்மீக காரியங்கள், வீடு பராமரிப்பு வந்து போகும். வாழ்க்கைத் துணையின் ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆடம்பர செலவுகளைத் தவிர்த்து பட்ஜெட் போட்டு செயல்படுவது நிம்மதி தரும். சந்திரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தூக்கமின்மை அல்லது அசதி ஏற்படலாம் என்பதால் போதிய ஓய்வு தேவை. தேவையற்ற வீண் கவலைகள் மற்றும் மனக்குழப்பங்களை விடுத்து நேர்மறை சிந்தனையுடன் இருப்பது காரிய வெற்றியை கொடுக்கும். அன்றைய தினம் காலபைரவர் அல்லது சிவபெருமானை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வணங்குவது உங்களுக்கு மன அமைதியையும் வீண் விரயங்கள் ஏற்படுவதையும் தடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். பொன்னான நாளாகும். அபரிதமான பணவரவு தரும் நாளாகும் அமையும். துலாம் ராசி சந்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜூன் 24, 2026 அன்றைய தனுசு ராசி பலன்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் நிறைவேறும். உங்களின் சமூக மதிப்பு மற்றும் அந்தஸ்து உயரும். பொருளாதார ரீதியாக மிக சிறந்த நாள். பல வழிகளில் இருந்து பணவரவு இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க அல்லது புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நாள். எதிர்பார்த்ததை விட லாபம் ஈரடிப்பாகும். கூட்டாளிகளால் லாபம் கூடும். அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஊதிய உயர்வு போன்ற சாதகமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் உங்களை பாராட்டுவார்கள். மூத்த உடன்பிறப்புகள், அண்ணன், அக்கா மற்றும் நண்பர்கள் மூலம் பெரிய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். சந்திரன் லாப வீட்டில் இருப்பதால்
பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் அதிக லாபத்தால் வரும் உற்சாகத்தால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் பழகும்போது சில விவகாரங்களில் எல்லை தாண்டி பேசாமல் இருப்பது உறவை பலப்படுத்தும். தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பித்து வணங்குவது உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் மகர ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மகர ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு தொழிலில் அசுர வளர்ச்சியும் புதிய வேலை வாய்ப்புகளும் புகழும் தேடி வரும் சிறப்பான நாளாக அமையும். துலாம் ராசி சந்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜூன் 24, 2026 அன்றைய மகர ராசி பலன்கள் பின்வருமாறு. சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை நோக்கி நகரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்பு, ஜாப் ஆஃபர் தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். புதிய அரசு ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய நிறுவனங்களின் தொடர்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. லாபம் பன்மடங்கு பெருகும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் மூலம் எதிர்கால சேமிப்பை உயர்த்துவீர்கள். குடும்பப் பொறுப்புகள் தடையின்றி நிறைவேறும். பெற்றோரின் ஆதரவும் ஆசியும் உங்களுக்கு தைரியத்தை அளிக்கும். சந்திரன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைப்பளு சற்றே அதிகமாக இருக்கும். இதனால் குடும்பத்தினருடன் போதுமான நேரம் செலவழிக்க முடியாமல் போகலாம். எனவே நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படவும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினம் சனி பகவான் அல்லது ஸ்ரீ அனுமனை வழிபட்டு தீபம் ஏற்றி வணங்குவது உங்களுக்கு மேலும் தொழில் மேன்மையையும் காரிய வெற்றியையும் தரும். ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் துலாம் ராசியில் கும்ப ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கும்ப ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திரன் 9ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆன்மீக ஈடுபாடும் தொட்ட காரியங்களில் பாக்கியமும் நிறைந்த சுப நாளாக அமையும். துலாம் ராசி சந்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் அன்றைய கும்ப ராசிக்கு நீண்ட நாட்களாக முடங்கிக் கிடந்த காரியங்கள் தானாகவே கைகூடும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் மன அமைதியும் உண்டாகும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற நாள். கூட்டுத் தொழில் மற்றும் வெளிநாட்டுத் தொடர்புகள் மூலம் நல்ல லாபமும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். சிலருக்கு புதிய வேலை தேடும் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் பெரிய உதவிகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்டக் காற்று உங்கள் பக்கம் வீசுவதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாள் கனவாக இருந்த சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். சந்திரன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் அதிக உற்சாகத்தின் காரணமாக சில நேரங்களில் அலட்சியப் போக்கு ஏற்படலாம். எந்தவொரு முக்கிய வேலையிலும் கவனக்குறைவு இல்லாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை சற்றே பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அன்றைய தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமானை வழிபட்டு வணங்குவது உங்களின் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கச் செய்யும். மீன ராசிக்காரர்களே, ஜூன் 24, 2026 அன்று சந்திரன் துலாம் ராசியில் மீன ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மீன ராசி அன்பர்களுக்கு அன்றைய தினம் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. சந்திரன் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு சற்று எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாக அமையும். துலாம் ராசி சந்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜூன் 24, 2026 அன்றைய மீன ராசி சந்திராஷ்டம. மன உளைச்சல், வீண் கவலைகள் மற்றும் அலைச்சல்கள் சற்றே அதிகமாக இருக்கலாம். எதிலும் அவசரப்படாமல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப அமைதியாக இருப்பது நல்லது.
அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் பேசும் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. உங்கள் வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக கவனியுங்கள். புதிய முதலீடுகள் செய்வதையோ அல்லது புதிய தொழில் முயற்சிகள் தொடங்குவதையோ அன்றைய தினம் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகவும். குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்துச் செல்லவும். எதிர்பார்த்த பணவரவில் சற்றே தாமதம் ஏற்படலாம். தேவையற்ற வீண் விரயங்கள், செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் சிக்கனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வண்டி வாகனங்களை இயக்கும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. நீண்ட தூர மற்றும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது, பெரிய தொகையை கடனாக கொடுப்பது அல்லது வாங்குவது போன்ற முக்கிய முடிவுகளை அடுத்த நாளுக்கு ஒத்திவைப்பது நல்லது. அன்றைய தினம் காலையில் குளித்து முடித்ததும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட்டு தோப்புக்கரணம் இட்டு வணங்குங்கள். மேலும் சிவபெருமானுக்குரிய நமசிவாய மந்திரத்தை மனதிற்குள் தியானிப்பது உங்கள் மன அமைதிக்கும் காரிய தடைகளை நீக்குவதற்கும் வழிவகுக்கும். இப்போது 12 ராசிகளின் பலன்களும் நிறைவடைந்துவிட்டன.